எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த 18% ஆக்கினதை பற்றி சொல்லியிருக்காருல்ல. அப்போ வந்து அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து என்ன சொன்னார்னா, ட்ரம்ப் வந்து கிளைம் பண்ணியிருந்தார், டெல்லி வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, ரஷ்யன் ஆயில் வாங்குறத வந்து நிறுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவரே சொல்லியிருக்காரு. பட் நம்ம பிஎம் வந்து எதுவும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பேசி அந்த ட்ரேடை வந்து எங்களோட வந்து இந்தியாவோட இருக்கிற இந்த மிலிட்ரி அது டைஸு எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய அலிகேஷனை வச்சுருக்காங்க. நான் இந்தியாவோட மட்டும் இல்லாமல் அதர் பிரிக் நேஷன்ஸோடையும் இருக்கிற அந்த ட்ரேடிங் அந்த இதை பண்ணுறத பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து யூஎஸ்ஐ என்னென்ன அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அன்ஃபேர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது காம்படிட்டர்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க, அதாவது இம்போஸ் பண்ணி சாங்ஷன்ஸை வந்து இம்போஸ் பண்ணி ரஷ்யன் ஆயிலோட அந்த ஃபர்ம்ஸில் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு வந்து இந்த ஃபாரின் மினிஸ்டர் லேவ்ரோவ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. லாவ்ரோவ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் வந்து இந்த எங்களோட ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆப்ரேஷனு, மிலிட்ரி டெக்னிக்கல் டைஸு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் வந்து அந்த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் மூலிமா அவங்க வந்து ஒரே ஒரு சோர்ஸை வந்து சிங்கிள் சோர்ஸை வந்து நம்பி இல்லை அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸோடு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து டெக்னிக்கல் அந்த டைஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் அதான் டாமினேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரின் மினிஸ்டர் லேவ்ரோவ் சொல்லியிருக்காரு, ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர். மண்டே அன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் வந்ததுக்கப்புறம் வந்து அது காம்படிட்டர்ஸை வந்து அடக்கிறது அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. லாவ்ரோவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா அக்செப்ட் பண்ணிடுச்சு அமெரிக்கா ப்ரப்போஸ் பண்ணதை, அதாவது உக்ரைன் அல்லாத அந்த இது வந்து ரஷ்யன் வார் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னதை வந்து அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து இந்த மீட்டிங் நடந்தது, அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் பண்ண பிறகும் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பண்ண பிறகும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து வாங்கிறது விற்கிறது இது எல்லாமே அவங்களுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை தான் இவர் இப்படி வந்து இம்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்தியா அப்புறம் மற்றும் அதர் பார்ட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி அஃபோர்டபுள் இருக்கிற அந்த இதை வந்து எனர்ஜிலாம் வாங்குறத வந்து நிறுத்து அப்படின்னு சொன்னது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூரோப் வந்து ஆல்ரெடி ப்ரொஹிபிட் ஆகி தான் இருக்குது வாங்குறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யூரோப் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி அமெரிக்கன் லிக்யூஃபைடு அந்த நேச்சுரல் கேஸை வந்து வாங்கணும், அப்புறம் வந்து அந்த சிக்னிஃபிகண்ட்டாக ஹையர் ப்ரைஸஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. In the economic sphere, US has effectively declared global economic domination. யூஎஸ் வந்து எஃபெக்டிவாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்கனாமிக் டாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் அவங்க வந்து ரஷ்யன்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, பட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து தடை செய்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து தான் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இவர் நம்ம பிஎம் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து அது இனியும் வந்து ஒன்றும் நியூஸ் இனி அதை பற்றி வரல. இவங்க வந்து சொன்னதுக்கு இப்போது ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாரு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், இந்த மாதிரி வந்து அவங்க எதுவும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது எனர்ஜி ஆயிலெலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.